ரயில் திரைப்படம் வந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு அதாவது வாடகை அப்படின்னாலே நம்ம நாற்பது பேருக்கு நிறைய ஒரு ஃபேமிலி போரிங்காக இருக்கு. வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க, துபாயில் போயிட்டு வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களும் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றத அவங்க ஒரு தினக்கூலி அப்படின்றத முன் வச்சுருந்தாங்க. ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் ஊழல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் நம்ம இது பண்ணாமல் தினக்கூலி நம்மளை போல தான் அவங்க ஒரு கூலி, அவங்கள போயிட்டு எதுக்காக நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்றது வந்து அழகாக சொல்லிட்டு அதே போல் இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்போ அந்த வடக்கன்ஸ் வந்து இறந்துட்டாங்க. நம்ம தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் எப்படி அவங்க சொல்ல காரியம் நடக்குது எல்லாமே ரொம்ப லிரிக்ஸ்லாம் வந்து நல்லா செகண்ட் ஹாஃப்ல அந்த பாட்டுலாம் லிரிக்ஸ்லாம் வந்து அழுகுற அளவுக்கு இது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய குடும்பத்தோட வந்து பார்க்க வசனம்லாம் அதாவது நம்ம ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன தினக்கூலிகள் அதாவது வடகன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுறதுக்கு அந்த பெரும் புள்ளிகள் இருக்காங்க இல்லையா, ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் வளைச்சு போடுறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் நம்ம இது பண்ணலாம் செய்யலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தினக்கூலிகள் அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, இனிமேல் அதை வந்து நீங்க பார்க்காம இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்களும் தினக்கூலி தான். நம்மளை போல நம்ம நாட்டில் எப்படி தினக்கூலிங்க இருக்காங்களோ அவங்களும் வந்து நம்ம சொந்த பந்த மாமா மச்சாலாம் துபாயில் போய் வேலை செய்யலையா அந்த போல தான். இப்போ அதில் ஒரு கேரக்டர் வந்து சொல்றாரு, நான் இப்போ துபாயில் மாமா மச்சான் நான் போய் துபாயில் வேலை செய்யலையா. அந்த மாதிரி தான் அவங்களை வந்து இங்கே இது பண்ணுறாங்க செய்யறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, உணர்வு இருக்கு, அதையெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்றது. அதாவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பா இருக்கணும், பொறுப்பா இல்லாம குடிப்பழக்கம் இந்த சிகரெட் இது பண்றது இதை மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இதுக்குள்ள வர மாதிரி இவங்க அதாவது நம்ம சொந்த பந்தங்கள் வந்து பொறுப்பா மாறும்போது அவனுக்கு இது இல்லாம முக்கியத்துவம் இல்லாம அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்குது. ஆக்டர் வந்து முருகராஜ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் அழகா அழுகிற அளவுக்கு இருக்குது. அதாவது இதுக்கப்புறம் வந்து வடக்கன்ஸ் வந்து நாம ஒரு விரோதியா பார்க்கக்கூடாது, நம்மளை போல அவங்க ஒரு தினக்கூலினா அப்படின்றத